அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொங்கலுக்கு முன்பாக திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவரும் தாவேகா கூட்டணிக்குள் வருவார்கள் என்று திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சியில் பங்கும் வேண்டும் அப்படின்னு நேற்று நடந்த பாமக பொதுக்குழுல கட்சியின் செயல் தலைவர் திருமிகு ஸ்ரீகாந்தி ராமதாஸ் பேசியிருக்கிறாங்க. இது ரெண்டும் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மெல்ல தயாராகிறதா தாவேகா கூட்டணி ரயில் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சபீர் அகமது இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், திரு செங்கோட்டையனுக்கு ஒரு அவசரம் இருக்கு, ஒரு தேவையும் இருக்கு. தன்னை போலவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இல்லாத தினகரன், பன்னீர்செல்வம் இருவரையும் தாவேகா கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படின்ற அந்த முனைப்புல அவசரமும் இருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதே அவசரம் திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவருக்கும் இருக்கா? அந்த கூட்டணிக்குள் பொங்கலுக்கு முன்பாக போய் சேர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல தலைப்பு சரிதான். தாவேகாவின் கூட்டணி ரயில் கிளம்பிவிட்டது. அது கிளைக்க போகும் ரயிலா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். கரிமேட்டு கருவாயன்னு எங்க பகுதிகளில் ஒரு நாட்டுப்புற கதாநாயகம் உண்டு. வைத்த குறி தப்பாது, அதை வைத்துதான் அந்த கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாதுங்கிற அந்த வசனம் வந்தது. இதுல வந்து பலரும் பல கணக்குகளுக்கு குறி வைக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா கட்சிகளுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அது டிடிவி கட்சியாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஓபிஎஸ் தூங்க போகிற கட்சியாக இருந்தாலும் சரிதான், அல்லது பாமக இரண்டாக பிளவுபட்ட பாமகவாக இருந்தாலும் சரிதான். அது என்ன கணக்குனா அங்கீகார கணக்கு தான். சின்ன வேணும், அங்கீகாரம் வேணும். அப்படின்னா குறைந்தபட்ச தேர்தல் ஆணையத்தோட நிபந்தனை 6% மொத்த வாக்குல 6% 2 எம்எல்ஏ. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 6% 2 எம்எல்ஏ வேணும். அல்லது மொத்தம் இருக்கிற 234 தொகுதியில 3% வேணும். 3% எம்எல்ஏக்கள், அதாவது கிட்டத்தட்ட 7 எம்எல்ஏக்கள். இப்ப 7 எம்எல்ஏக்கள் பெறணும்னா ஒரு 15 தொகுதியில நிற்கணும். அப்பதான் அது சாத்தியமா இருக்கணும். கூட்டணிக்கு அந்த அளவுக்கு வெற்றி கணக்கு நீங்க சொல்ற அந்த கிழக்கே போய் ரயில் உண்மையிலேயே கிளம்ப வேண்டும். அப்படி என்றால் நிபந்தனைகள் இப்போ 2 தரப்பு, பாமகவுக்கு 2 தரப்பு இதே நிபந்தனை தான், டிடிவிக்கு இதே நிபந்தனை தான். பாமக போக புதிதாக பிறந்தால் ஓபிஎஸ் கட்சிக்கு இதே நிபந்தனை தான். இத்தனை தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த கூட்டணி தயாராக இருக்கிறது? இதுதான் கேள்வி. திமுக தயாராக இல்லைன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். தாவேகா தயாராக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதெல்லாம் போகத்தான் ஆட்சியில பங்கு. ஆட்சியில பங்குனா வந்து அது போஸ்ட் போல் தான் எப்பவுமே. இப்ப திமுக மெஜாரிட்டியோ அண்ணா திமுக மெஜாரிட்டியோ, ஒருவேளை தாவேகா மெஜாரிட்டியோ கிடைத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. தாவேகா சொல்லும், கொடுப்பார்களா நமக்கு தெரியாது. திமுக அண்ணா திமுக கொடுக்காதுன்னு இப்பவுமே உறுதியா சொல்லிடலாம். எனவே ஆட்சியில் பங்கு என்று சொல்லிக் கொண்டாலும் உண்மையில் வந்து அவர்கள் விரும்புவது அதிக தொகுதிகளைத்தான். அதுதான் என்னுடைய கருத்து. அதிக தொகுதிகள் அதுவே அதிக வெற்றியாகவும் மாற வேண்டும் அப்படிங்கிறத உள்ளீடாக புரிந்து கொள்ளலாமா? புரிந்து கொள்ளலாம். அதுல வந்து தாவேகாவுக்கு ஒரு பலம் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது விஜய்க்கான அந்த கிரௌடு, யங்ஸ்டர்ஸோட ஆதரவு, இதை வைத்து பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில் இருக்கிறதாங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. பெரும்பாலும் கிராமப்புற பகுதிகளில், நான் இப்ப சமீபத்துல ஒரு பெரிய வில்லேஜ் டூர் அண்டர்டேக் பண்ணேன். அவ்வளவு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லைங்க. சில பகுதிகளில், நகர்ப்புற பகுதிகளில் இளைஞர்கள் ஆதரவு இருக்கு. அதை தாண்டி உள் கிராமங்களுக்கு போனோம்னா பழைய மாதிரியே தான் இருக்கு. அதே ஜாதி கணக்கு தான், அதே மாதிரியான உள்ளூர் கணக்குகள், உள்ளூர்ல இவன் மேல வந்துட்டா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிற அரசியல் கணக்குகள், இதுதான் இருக்குது. அப்படின்னா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு அல்லது விஜய்க்கே ஒரு 10% இல்ல 12% ஆதரவு தான் இருக்கு. எல்லாம் போக ஜனநாயகனுக்கு பராசக்தி வர போட்டியா தெரியுது. எங்க பாத்தீங்கன்னாலும் பராசக்தி விளம்பரங்கள் இருக்கு. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்ட கதைக்களம், உண்மை கதைக்களம் சொல்றாங்க. உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் பெரிய ஆர்வமா இருக்கு. we are waiting for பராசக்தி. ஜனநாயகனுக்கு அவ்வளவு வெயிட் பண்றோம்னு சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு அப்படியான நிலைமை இருக்கலாம். இல்ல எதுவும் குறியீடெல்லாம் அப்படி என்றால் இதுல எதுவும் குறியீடு இல்லையா? பராசக்திக்கான குறியீடு இருக்கு.
பராசக்தி என்பதுங்க சித்தாந்த அடிப்படையிலானது, ஜனநாயகன் என்பது சித்தாந்த அடிப்படையில் இல்லாதது, அவ்வளவுதானே. 40 வயதுக்கு கீழே பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவுனா அவங்க 16% தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமாவே. நம்மளோட ஜனத்தொகை கணக்கீட்டுப்படி 14% ஓட்டுல அவர் எத்தனை சதவீதம் வாங்கிடுவாரு? 40% மேல சித்தாந்த ரீதியாக திங்க் பண்றவங்க பராசக்திக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா அல்லது ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா? ஜனநாயகனுக்கு ஆதரவுனா ஏன் விஜயோட பழைய படங்கள்லாம் சரியா ஓடல? இவ்வளவு கேள்விகளுக்கான விடை நமக்கு ஜனவரி 9ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள கிடைச்சிடும். சரி, இதுல நீங்க சொன்ன அந்த 6% இல்ல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி இல்லைன்னா 15 தொகுதிகள் நின்று 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறணும்ன்றதுல நீங்க 15க்கு 7 வெற்றி 7க்கு வெற்றி நீங்க சொல்ற 12% இல்ல அத 15 கூட வச்சுக்கோ தாவேகாவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுதியாக கிடைக்கணும். ஒரு கட்சிக்கு கூட்டணியோட நின்னோ தனிச்ச உறுதியா கிடைக்கணும்னா 35-40% தேவையா? தேவை. ஆனா அதுவே சில பாக்கெட்ல மாறுபடும். ஒரு சில பாக்கெட்டுகள்ல சில கேண்டிடேட்டுக்கு மெரிட் இருக்கும். அவங்களுக்கு தாவேகா ஓட்டு வங்கி உதவினால் வெற்றி சாத்தியப்படும். ஆனா தாவேகாவுக்கே ஆவரேஜா 15% ஓட்டு என்றால் அது ரொம்ப கஷ்டம். 14.6% நம்ம டெபாசிட்டுக்கே தேவை. அப்படின்னா குறைஞ்ச 20% ஆவரேஜ் த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்கணும். 20% இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கு தான் 20+ இருக்கு. சரி, தாவேகா அந்த இடத்துக்கு வந்துருமான்னு சந்தேகம். அப்படின்னா தாவேகா போட்டியிடுகிற தொகுதிகளில் அது 80% டெபாசிட் இழக்கும். இல்ல நம்ம தாவேகாவை வச்சு ஒரு கணக்கு போடுறோம்ல. இப்ப நீங்க சொல்றது தாவேகாவை வச்சு ஒரு கணக்கு. பன்னீர்செல்வம், தினகரன், ராமதாஸை வச்சு ஒரு கணக்கு சொல்லுங்களேன். நீங்க சொன்ன செல்வாக்கு மிக்க வேட்பாளர் அப்படிங்கறத இவங்களுக்கும் அந்த கணக்கு பொருந்தணும்ல. பொருந்தணும். பொதுவாக டிடிவி பெரும்பாலும் தாவேகா ரூட்ல தான் பயணம் போறாரு. அவரோட ரயில் அப்படிதான் போகுது. அது நமக்கு நல்லாவே புரியுது. சரி, டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் அன்புமணி இருக்கிற கூட்டணியில் இடம்பெற மாட்டாருன்னு தான் நான் உறுதியா நம்புறேன். ஒரே ஒரு வித்தியாசம் தான். 2001 தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைக்கும் போது தாய் காங்கிரஸ் இருந்தது. தாய் காங்கிரசுக்கு போட்டியாக இருந்தது தமாகவும் இருந்தது. அன்றைய மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. அதை தாண்டி பிளவுபட்ட 2 அணிகள் ஒரு கூட்டணியில தமிழ்நாட்டுல இல்ல, இதுவரைக்கும் இல்ல. 2019 மக்களவை தேர்தலின் போது பாமக அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியில பாஜக, ஆனா பாமக பாஜக கூட்டணியில இல்ல. அப்படி ஒரு விசித்திர நிலைமை இருந்தது. 2021 தேர்தலில் அதை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு அன்புமணி பாமக என்பது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்? விஜய் அவரை போய் சந்திக்க போறாருன்னு ஒரு கிட்டத்தட்ட செப்டம்பர்ல இருந்து அந்த பேச்சு அடிபட்டது. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அது குறைந்தது. பாண்டிச்சேரிக்கு அவர் போகும்போது போய் பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அது மெட்டீரியலைஸ் ஆகல. ஒருவேளை அப்படி விஜய் ஒரு மரியாதை நிமித்தமாக நலம் விசாரிக்க அப்படி போனாருன்னா, ஏன்னா டாக்டர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப எல்லா தலைவர்களும் போனாங்க, விஜய் போகல. டாக்டர் அதை மன வருத்தத்தோடையும் பதிவு செய்தார். எனவே அவரை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்க போகிறேன், தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதின்னு அவர் போனார்னா டாக்டர் கொஞ்சம் நெகிழ்ச்சி ஆயிடுவார். டாக்டர் நெகிழ்ச்சியானா அவரோட அந்த சீனியர் வன்னியர்கள் ஓட்டு வங்கி அது நெகிழ்ச்சியாகும். அது விஜய்க்கான லாபமாக அந்த பாக்கெட்ல மாறும். ஒரு 3% 4% கூடினா கூட அது அவங்களுக்கு அந்த 20% நோக்கி அது கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாறுதல்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய கட்டம் இருக்குன்னு நான் உணர்றேன். ஓகே, திரு அரவிந்தன், தாவேகா கூட்டணி வடிவம் பெறுவதில் எங்க தாமதம் எங்க சிக்கல் இருக்குன்னு பாக்குறீங்க? போய் சேர்றவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கா, சேர்த்துக்கிறவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அவங்க அந்த கணக்குக்கு அவங்களுக்கு வேண்டிய கணக்கு இருக்கு இல்லையா, அவங்க காய் நகர்த்துவாங்க. நான் இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில ஸ்பெஷல் புல்லட்டின் பார்த்தேன். அதுல எடப்பாடி ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் கூட்டணிக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு, ராமதாஸ்க்கு இவ்வளவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு செய்தி வந்தது. அது அவருடைய தரப்பு. இவங்க யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணல. இபிஎஸ் ரெடியா இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இந்த மதில் மேல் பூனைகளா இருக்கவங்க அல்லது இன்னும் முடிவெடுக்காம இருக்கவங்கள இந்த பக்கம் இழுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோல 2 யூனிட் இருக்கு. ஒன்னு டிடிவி ஓபிஎஸ் யூனிட் ஒண்ணு, இன்னொன்னு பிஎம்கே ஒரு யூனிட் ஒண்ணு. இந்த 2 யூனிட்டுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்,
அல்லது டிடிகே கிட்ட வர்றது என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கணும். அதை பொறுத்துதான் அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. கரெக்ட். முடிவு வந்து எப்பவுமே ஒரு நாள் எடுக்க மாட்டாங்க. இந்த முடிவுல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு என்ன, இப்போ அதிமுக அவங்க ராமதாஸ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, ஆட்சி மாற்றம் ஆட்சியில் பங்கு அப்படின்றாரு. அப்போ பிஜேபி கூட்டணியை வந்து கூட்டணி ஆட்சின்னு அவங்க கமிட் பண்ணாதான் உள்ள போவார் அவரு. அந்த கமிட் பண்றதுக்கு எடப்பாடி ரெடியா இருப்பாரா? இந்த சமயத்துல போஸ்ட்போன்ல இந்த சமயத்துல அவர் கூட்டணி ஆட்சி அவரு அந்த கண்டிஷன் வச்சுட்டு தான் உள்ள வருவேன்றாரு. ஆட்சி மாற்றம் ஆட்சியில் பங்குன்றாரு. அதை ஒத்துண்டாதான் நீங்க வந்து ராமதாஸ் பேசவே முடியும். இன்னைக்கு இருக்க நிலைமையில ராமதாஸ் சொன்னதை வச்சுட்டு வர்றேன். அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அங்க வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோக்கமும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களும் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு ஒருங்கிணைந்த அதிமுக சேர்ந்து நம்ம போராடலாம், அப்படின்னா எனக்கு கூட்டணியில எனக்கு பங்கு வேணும், கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும், அந்த கேரண்டி வேணும்னு கேட்பாங்க. இந்த 2 கேரண்டியும் பாஜக எவ்வளவுதான் விருப்பத்தினாலும் எடப்பாடிக்கு வந்து இடம் கொடுப்பாரான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடியினுடைய இதற்கு பொசிஷன் இருக்குல்ல, டிஎம்கே மாதிரி நானும் கூட்டணி ஆட்சியில நான் தனிப்பட ஆட்சி அமைப்போம் அப்படின்ற பொசிஷன் அவர் இழக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த பிரச்சனை வந்து டிடிவி கிட்ட டிடிகே கிட்ட இவங்களுக்கு கிடையாது. இங்க வந்து கூட்டணின்ற ஒரு உத்தரவாதத்தை வாங்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பேரம் பேசக்கூடிய இது வந்து சாதகம் வந்து டிவிகே கிட்ட அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த காட்சி வந்து எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிவிகே சாதகமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணக்கு ரெடி பார்த்தா. ஏன்னா அவங்க 2 பேருக்கான ஸ்டேஜ் வச்சு நான் சொல்றேன். நான் டிவிகே வச்சு நான் சொல்ல, டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும். ராமதாஸுக்கு அதுதான் நிபந்தனையா இருக்கு. இது எங்க கிடைக்கும்? சரி, நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இப்ப தாவேகாவோட கூட்டணி வைக்க விரும்புற ராமதாஸ் வந்து கூட்டணி ஆட்சின்னு கேட்கிறார், ஆட்சியில் பங்கு கேட்கிறார். ஓபிஎஸும் ஆட்சியில பங்கு கேட்கிறார், தினகரனும் ஆட்சியில பங்கு கேட்கிறார். தேமுதிக வரணும்னு விருப்பப்படுது, தேமுதிகவை சேர்த்துக்கலான்னு சொன்னா அங்கேயும் அவங்களும் ஏற்கனவே பேசுறாங்க, மீண்டும் வலியுறுத்துறாங்கன்னு வச்சுக்கோம். ஆட்சியில பங்குன்னு கேட்கறாங்கன்னா எல்லாருக்கும் கூட்டணியில இடம், நாம ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் ஆட்சியில பங்கு, அந்த அகாமடேஷனுக்கு தாவேகா போகுது. விஜய் போறாரா? அப்போ அதாவது விஜய் போக போறாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா விஜய்க்கு அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால இழப்பு எதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இழக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. திமுகக்கும் அதிமுகக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பெருங்கட்சி, நாங்க தனியா ஆட்சியில இருந்தவங்க 20 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்ற ஒரு ஸ்டேக் இருக்கு. அந்த ஸ்டேக் வந்து டிவிகே கிடையாது. அவங்க தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில அவங்க இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கறதுனால அவர்களுக்கு இழப்பு இல்லை அப்படின்ற கணக்கு வச்சு சொல்றேன். அவங்க அதுல விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த வாய்ப்பு தான் நான் சொல்றேன். அது அவங்க வந்து இல்ல நானும் வந்து டிஎம்கே மாதிரி தான் ஏடிஎம்கே மாதிரி தான் நாளைக்கு பிடிவாதமா பேசினா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் வந்து லாஜிக் சொல்றேன். டிஎம்கே ஏடிஎம்கே உடைய ஸ்டேக் வேற, டிவிகேவோட ஸ்டேக் வேற. அந்த ஸ்டேக் வச்சு பார்க்கும்போது அங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு மாநாட்டுல திரு விஜய் சொன்னது, எந்த கட்சி எத்தனை சதவீதம் வைத்திருந்து கூட்டணிக்கு வந்தாலும் அப்படின்னா புரிஞ்சுக்கணுமா? அந்த கட்சிக்கு 1% இருக்கு, இல்ல அந்த கட்சிக்கு 5% இருக்கு, இல்ல அந்த கட்சிக்கு 10% இருக்கு, இது வேறுபாடு இல்ல. தாவேகாவோட கூட்டணிக்கு வந்தா 1ல இருந்து எத்தனை சதவீதம் வச்சிருந்தாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத உத்தரவாதப்படுத்த போறார் விஜய். அப்படியாக புரிஞ்சுக்கணும் அந்த அறிவிப்பை. உத்தரவாதப்படுத்த வாய்ப்பு இருக்குன்றதான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாக்குறேன். ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும் போது அவர் வந்து எனக்கு வந்து இவ்வளவு அவர் அளந்துலாம் சொல்லலையே. இவங்களுக்கு இவ்வளவு அப்படியே எப்பவுமே அவங்களுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி தான் இடம் கிடைக்கும், அவங்க வலிமைக்கு ஏற்ற மாதிரி தான் வெற்றி கிடைக்கும், வெற்றிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்சியில பங்கு கிடைக்கும். அதெல்லாம் பின்னாடி வர வேண்டியது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு விஜய் ஓப்பனா அறிவிச்சிருக்காரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. ராமதாஸ் ஓப்பனா கேட்கிறாரு. பின்னாடினா போஸ்ட் எலெக்ஷன் சொல்றீங்களா நீங்க? ஆமா, போஸ்ட் எலெக்ஷன் சொல்றேன். இல்லையே ராமதாஸ் ப்ரீ எலெக்ஷன்ல இந்த டிமாண்ட் வைக்கிறாரு. அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு ஆட்சியில பங்கு உண்டுன்னு சொல்றதுல விஜய் இழப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அவருக்கு அதுல ஏற்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவருக்கு இழக்கிறதுக்கு ஒரு பெரிய இது இல்ல. அவருக்கு வந்து வர்றதெல்லாம் கெயின் தான். ஒரு புதிய கட்சி வந்து எப்பவுமே இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கூட சேர்த்து தன்னை ஒரு பெரிய ஒரு சக்தியை காட்டுறதுக்கான அவசியம் அவங்களுக்கு இருக்கு. அந்த அவசியத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த சீன் மாறும். அது மூலமா அவங்களுக்கு கூடுதலா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கின்றது ஒண்ணு. இன்னும் ஒரே விஷயம், ஷியாம் சொன்னதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் நான் கூட நினைச்சேன். 40 வயசுக்கு கீழே மேலன்னு சொன்னாரு. 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க கம்மியா இருப்பாங்க, மேல இருக்கவங்க சித்தாந்த ரீதியா வாக்களிப்பாங்கன்னு சொன்னாரு. அது எனக்கு வந்து ஒரு விருப்பம் சார்ந்த ஒரு சிந்தனையா தான் எனக்கு தோணுது, விஷுவல் திங்கிங்கா தோணுது. என்னன்னா தமிழ்நாடு என்னமோ ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு ஜனநாயக
பூமி மாதிரியும் இங்க வந்து எப்பவுமே ரொம்ப சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சித்தாந்த ரீதியா ஓட்டு போடுறவங்க ஓரளவுக்கு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் நான் இந்த சித்தாந்தத்துக்காக ஓட்டு போடுவேன்றவங்க இருப்பாங்க. ஆனா பெருவாரியான மக்கள் அப்படின்னா சித்தாந்தத்துலாம் பட்டு ஓடுற அந்தந்த நேரத்து ட்ரெண்ட் அவங்களுக்கு பிடிச்சது அப்ப வேணாம்னு நினைக்கிறவங்க எதிர்மறை வாக்கு எல்லாமே கவுண்ட் ஆகும். நீங்க இது ஒண்ணும் இல்ல. எம்ஜிஆர் வந்து புரூக்லின்ல இருந்த போது கருணாநிதியும் ஒரு வாதத்தை சொல்றாரு. என் நண்பர் உயிரோட வந்தாருன்னா அவருக்கு என்ன ஆட்சியை கொடுத்துருவேன்றாரு. இது என்ன சித்தாந்தமா? இது ஒரு தேர்தல் உத்தி தானே. அது ஜெயிச்சுதான் இல்லையான்றது வேற விஷயம். சித்தாந்த ரீதியா மட்டும் ஒண்ணு இருக்குங்க. தேசிய கட்சிகள் இங்க தனியா நின்னா விலை போகாது. அந்த விஷயத்துல தமிழ்நாடு ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல வந்து சித்தாந்த ரீதியான ஒரு தெளிவு நிச்சயமா இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா மத்தபடி மிக கடுமையான குற்றச்சாட்டு ஆளானவங்களாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தாந்த செம்மல் அர்த்தமா? அப்படின்னா இல்ல. வேற வேற கணக்குகள் ஆபரேட் ஆகுது. இங்க அவ்வளவு மெச்சூரான ஜனநாயகம் நம்ம சொல்லிட முடியாது. சரி, அந்த சமயத்துல என்ன கணக்கு இருக்கு அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். கோட்டி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கிறதுல விஜய்க்கு எந்த இழப்பும் இல்லைன்னா அந்த கூட்டணி அமைகிறதே ரொம்ப இயல்பான ஒரு வடிவத்துக்கு எந்த சிரமமும் இல்லாம இந்த கூட்டணி உருவாகிடுங்கிற மாதிரி தானே தெரியுதா? அவ்வளவு நம்பிக்கையா அந்த கூட்டணியை பார்க்கலாம் தானே தோணுது. அது எனக்கு பிடித்த வில்லன் நடிகர் பொன்னம்பலம் ஒரு படத்தில் சொல்வார், முதல்ல வாங்கணும், அது வீடு கட்டுறதை வச்சு சொல்வார்னு நினைக்கிறேன். முதல்ல வாங்கணும், அப்புறம் இடிக்கணும், அதுக்கப்புறம் வெட்டணும், அதான் பணம் லஞ்சம் கொடுக்கறது சொல்வார், அப்புறம் கட்டணும்னுவார். இந்த மாதிரி இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பேசலை, சாத்தியம் இருக்குது. ஆனால் ஏன் அது இந்த நொடி வேறலாம் அது அந்த அமைப்புக்கு வரல அப்படின்னா, ஓபிஎஸ் ஐயா எடுத்துக்கோங்க, இல்லை டிடிவி ஐயா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸு அதிமுக. அதிமுகவில் அவங்கள சேர்த்துக்கணும், அதிமுகவில் ஒன்றிணைன்னு இருந்தாங்க. அது கிடைக்கல, அது நடக்கலை. அதனால் இப்பொழுது வந்து தாவேகா பக்கம் போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு இருந்தால் முதல்ல இது நடந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸு டிவிக்கே இல்லாத சாய்ஸ். அப்புறம் இன்றைக்கி பிரேமலதா அவர்கள், விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கேப்டனோட அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. திமுகவுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, எல்லா சைட்லேயும் ஓப்பன். ஸோ அவங்கள எடுத்துன்னு வந்து நம்ம இந்த இதில் இன்னும் ஃபிட் பண்ண முடியாது. அவங்க கடைசி நேரத்தில் எங்கே போகிறாங்கன்றது அவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். அவங்கள வந்து ஒரு கொள்கை ரீதியாவோ இல்லை மக்களோட எண்ணோட்டத்துக்கு ரீதியாவோ இல்லை ஆட்சி நல்லா இருக்கா இல்லை ஆட்சி மோசமாக இருக்கா எந்த நிலைப்பாடும் இல்லாமல் அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இவருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, அவங்க அந்த கட்சியினுடைய நிலைமை. விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது நிலைப்பாடு வேறு. அன்னைக்கு முதல் படியை அவர் வைப்பார், அவர் ஒரு பேஸை செட் பண்ணுவார். அந்த நிலையில் இன்னைக்கு டிஎம்டிகே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிறிய கட்சிகள், இப்போ ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் இது வந்து என்னென்னா கருத்து வேறுபாடு பிரச்சனையே நிறைய வரும். ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். நீங்கள் அவர்கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக அவர் கேட்பார், ஓபிஎஸ்க்கு என்ன செய்கிறீங்க, டிடிவிக்கு என்ன, யார் யாரெல்லாம் வராங்க, என்ன ஏதுன்னு கேட்பார். இதெல்லாம் வந்து டீல் பண்ணுறது விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வசதியாக வரும்னு தெரில. ஆனால் அழகாக சொன்னார் ஷாமண்ண. அதோ இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து அவர் கான்வாய் போகிற ஸ்பீடுக்கு ஓட்டினா 1 மணி நேரம் தைலாபுரம் வீடு போயிட்டு வயசானவர் போய் பார்த்தா என்ன குறை சொல்ல வேணாம். சொல்லாமலாம் திடீர்னு தைலாபுரமும் பெரிய வீடு போனால் செக்யூரிட்டியில் இவர் பாட்டுன்னு போகிறாரு, காதம் வச்ச மாதிரி பேச போகிறாங்க, வர போகிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு தெளிவும் இல்லை, புரிதலும் இல்லை. இப்போ இது இன்னொன்று இல்லை. இப்படி பாருங்க கோட்டி, வந்து சேர்ந்தா லாபம், எனக்கும் லாபம் உனக்கும் லாபம், சேரலைன்னா எனக்கு நஷ்டம் கிடையாது. அதுதான் இங்கே தான் அந்த வெட்டோனோன்னு ஒன்று இருக்குது இல்லை, செலவு யார், அதுதானே தாவேக்காவோட செலவு யார் பண்ணுறது. இப்போ இவங்க யாருக்குமே சொந்தமாக சின்னம் கிடையாது. ஏன்னா யாருமே 6% ஓட்டுக்கு மேலே இன்றைக்கி வச்சில்லை. அது ஐயா டிடிவி ஆகட்டும், டிடிவி அவர்களுக்காவது அந்த குக்கர் சின்னம் இருக்குது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து அதை கண்டினியூ பண்ணணும்னு அவங்களோட அனுகூலம் இருந்தால் அவரால் கண்டினியூ பண்ண முடியும். ஓபிஎஸ் அவர் என்ன சின்னத்தில் நிற்க போகிறாரு, மிச்சம் யாருக்கு என்ன சின்னம் இருக்குது? சின்னமே இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே மாம்பழம் கேரண்டி கிடையாது. மாம்பழம் அங்கே போயிடுச்சு, அன்புமணி ராமதாஸ். அப்போ இன்னும் ஃபஸ்ட்டு நீங்கள் சின்னத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டு பாப்புலர் கேண்டிடேட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரே தேர்தலில் 4 மாதம் கரெக்டாக அரசியல் பண்ணிட்டு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் திடீர்னு வந்து ஒரே தேர்தலில் அப்படியே ஜெயிக்கிறதுன்றது படத்துக்கு காட்சியாக எடுக்கலாம். கிராமப்புறங்களில் குக்கிராமங்களில் இன்னமும் போட்டி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்குது. ஒரு சில இடத்துல டெல்டாவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது. இதே நீங்கள் கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா அங்கே அதிமுக திமுகன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பெருசாக அந்த கல நிலவரம் எதுவும் மாறல. அப்படி இருக்கும்போது வெறும் அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஓகே ஓபிஎஸ் வராரு, டிடி வராருன்னா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இவங்களுக்கே தேவை இருக்குல்ல, பன்னீர்செல்வத்திற்கோ தினகரனுக்கோ தேவை இருக்குல்ல, ராமதாஸுக்கோ தேவை இருக்குல்ல, இத்தனை சதவீதத்தை வாங்கணும், இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கணும், அப்பதான் கட்சி அங்கீகாரம்,
தம்முடைய செல்வாக்கை நிரூபிக்க முடியும்னு அடுத்தடுத்த கட்டங்கள் அரசியல் பயணத்திற்கு அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல? தேவை இருக்கு. இவங்க எங்கன்னா மக்கள் பிரச்சனை, அதாவது கூட்டணி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு காரையோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கங்கே போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல, மக்கள் பிரச்சனையை பேசலாம்ல. இப்போ இன்னைக்கு பேசின்னு இருக்கிற இடத்துல கும்முடிப்பூண்டியில் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று வந்து பெண்கள் மாநாடு போட்டு முதல்வர் வந்து சொல்கிறாரு திருப்பி திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லி பேசுகிறாரு. அவங்களாம் மக்களை போய் சந்தித்து வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குறைஞ்சது உங்களோட ஆட்களை கூட நீங்கள் பார்க்குறது. ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இப்போ அன்புமணியோட அந்த பிரச்சனைனால அதிகமான கூட்டங்கள் போடுறாரு, நேற்று பேசுகிறார். அவர் இந்த வயசில் காட்டுற அந்த ஒரு வேகத்தையும் அந்த ஒரு அடிக்கடி மாநாடு போடுறாங்க, போய் சந்திக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் எடுத்து போடுறாரு. அதை கூட ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் பண்ணலை. அப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனையே நீங்கள் பேசாமல் பொழுதுக்கும் கூட்டணி 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 அப்படின்றீங்க. சரி, விஜய் அவர்கள் இது சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் இவங்க முன்னாடியே வரல? அதாவது வேற எந்த பஸ்ஸிலுமே போக முடியாது, டிஎம்கே பஸ்ஸு ஃபுல்லு. அங்கே போயிட்டு 10 சீட்டு 15 சீட்டு ஆட்சியில் அதிகாரம்னா நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அறிவாலயத்தில் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதிமுக லாய்ட்ஸ் ரோடுக்கு போனோம், அவை சண்முகம் சாலை போனால் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்போது பிஜேபி கூட போய் ஒரு கூட்டணி ட்ரை பண்ணி தோற்று போயிட்டாங்க. அப்போ அது வேண்டாம். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போனோமா இல்லை அவரிங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ இருக்கிற ஒரு ஆப்ஷன் டிவிக்கே விஜய். நீங்க இயலாமையா பாக்குறீங்களா? இவங்களுக்கு தாவேகா கூட்டணிங்கிறது அவங்க இயலாமையா, வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ அதிமுக இப்போ ஒருவேளை என்டிஏல சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னா அவருக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்குது? வேற எங்கே போக முடியும்? இன்னொன்று, இவர்கள் எல்லாமே விஜயை விட அரசியலில் சீனியர், சூப்பர் சீனியர். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? முதலமைச்சராக விஜய் அவர்களை ஏற்றுக்கணும், வேற வழியே கிடையாது, வேற சாய்ஸே கிடையாது. இன்னொன்று, சரி நீங்கள் வேட்பாளர் கணக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா ஓபிஎஸ் கூட ஒரு 2 பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, வைத்தியலிங்கம் கூட யாருன்னா 1-2 பேர் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி டிடிவி அவர்கள் எடுத்திங்கன்னா அவர் ஒருத்தர், அப்புறம் தஞ்சாவூரில் இல்லை மன்னார்குடியில் காமராஜன் ஒருத்தர் இருக்கார், தேர்வோகி பாண்டி இருக்கிறார், அது கூட இன்னொருத்தர் சேர்த்துக்கோங்க. அவருக்கு ஒரு நாள் இவருக்கு ஒரு நாள் 8 ஆச்சு. அப்புறம் விஜய் எடுத்திங்கன்னா விஜய் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜன் அங்கே ஒரு 4 4 4 4 12. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 4 சேர்த்துக்கோங்க. சுதீஷ் இருக்கிறாங்க, பிரேமலதா இருக்கிறாங்க, விஜய பிரபாகர், வேற யாரோ ஒருத்தர். இப்படி சேர்த்தா கூட 16 தானங்க வருது. இதுக்கு மேலே எங்கே இருக்கிறாங்க வேட்பாளர்? எங்கே பிடிச்சின்னு வந்து வைக்க போறீங்க? ஒரு வேட்பாளர் நான் இன்னைக்கு சொல்கிறேன் 15 கோடியிலேருந்து 20 கோடி செலவு பண்ணால் தான் மக்கள்கிட்டே போய் சேர முடியும். எவ்வளோ பேர் அந்த வெட்டணுன்ற அந்த கான்செப்டில் எங்கே இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் வந்து தேர்தலில் செலவு பண்ணி பழக்கம் இருக்கா இல்லையானே தெரில. ஏன்னா எப்போவுமே கூட்டணி தான், அந்த கூட்டணியில் யாருன்னா ஒருத்தர் பண்ணணும். போன வாட்டி தான் அமமுக தனியாக நின்னாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவங்களால அந்த செல்வாக்கு இருக்குது, வேட்பாளருக்கு அந்த ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் கிராமங்களில் போகும்போது யார் எந்த அடிப்படை, எந்த சாதி, ஊரில் ஒரு பிரச்சனைனா நிற்பாரா கொல்லுவாரா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது தேர்தல் அறிவித்த உடனே பைபோலார் பாலிடிக்ஸ் திருப்பி பொசிஷன் பீக் எடுக்கும். ஒன்று திமுக நல்லா இருக்குது ஆட்சி, நல்லா இல்லையா அதை மாற்றி எங்கே போடணுமோ அங்கே போலரைஸ் ஆகிட்டு போயிடும். இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கெட்ட பெயரையோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கலாம். அதை ஒருவேளை ரெட்டல் அறுவடை பண்ணி போயிடுச்சுன்னா யார் பண்ண முடியும்? இன்னொன்று, பிஜேபி வந்து காங்கிரஸை விட இன்னைக்கு தமிழகத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் பிஜேபி வந்து ஒரு பெரிய மைனஸ், அதாவது பேக்கேஜ், சுமை தாங்கி, சுமை அது தூக்கிட்டு போனோம். இன்னைக்கு அந்த சுமை குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். நான் அதை பிஜேபி பலம் நான் சொல்லலை, அதிமுகவுக்கு பாஜக பலம்னு நான் சொல்லலை. அந்த பலவீனம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும்போது ஆட்சி எதிர் இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னைக்கு யாருன்னா இந்த நம்ம பேசுகிற தலைவர்கள் எதனா அறிக்கையை தாண்டி எங்கன்னா எதனா பண்ணுறாங்களா? களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறாங்களா? இல்லை மக்களோட பிரச்சனையில் நிற்கிறாங்களா? இல்லை ஒரு ஊழலை வெளில கொண்டு வராங்களா? இது வந்து எப்படின்னா கூட்டணி அரசியல் ஒண்டியே இவங்க வைக்கிறாங்க. பகுதியில் இருக்கிற செல்வாக்கு தானே. தென் மாவட்டங்கள்ல டெல்டால இருக்கிற செல்வாக்கு என்ன, வட மாவட்டங்களில் இருக்கிற செல்வாக்கு என்ன? ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தென் மாவட்டங்கள் டெல்டாவுக்கான வாக்கு வங்கி, ராமதாஸ் வட மாவட்டத்திற்கான வாக்கு வங்கி. அது தாவேகாவுக்கு சேரும் போது அந்த கட்சிக்கு பலவீனம் கரெக்டான இடத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க நெறியாளர். நான் என்ன சொல்றேன்னா, சரி எல்லாருக்குமே 10 கொடுத்துறேன். நான் தேர்தல் ஆணையத்தில் யாருன்னா என்ன பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க, என்ன 10%? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10, டிஎம்டிகேக்கு 10, டிடிவிக்கு 10, ஓபிஎஸ்க்கு 10, இந்த 40%. இவருக்கு வந்து ஒரு 20%, 60%. இந்த 60 கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுமா? இப்போ பாருங்க, இந்த 60ன்னு சொன்னாலும் சிரிப்பாக வரும். அப்போ டிஎம்டிக்கு அதாவது இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் 20% மேலே இருக்கிறது அண்ணன் ஷாமண்ணன் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் கொண்டு தான் இருக்குது. இவர்களுக்கு அந்த 40% ஓட்டு வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். நல்லா இருந்தப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினது 6%,
பெருசா இருந்த போதே கேப்டன் அவர்கள் இருந்த போதே 12%, அப்போ 18 ஆச்சு. ஓபிஎஸ்க்கும் டிடிக்கும் 5 வச்சுக்கோங்க. டிடிவி 5 வாங்கினார், ஓபிஎஸ்க்கும் அதே 5 கொடுத்துருவோம். அப்போ கூட 26%, மிச்சம் 15% விஜய் எடுத்துட்டு வரணும். அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் 40% தான்னா விஜய் முதலமைச்சர் ஆவாரு. செங்கோட்டையன் வந்து இந்த அது செங்கோட்டையன் இதுல ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். என்னன்னா உள்ஒதுக்கீடு தான் கொடுத்தாகணும். இப்போ துணை முதல்வர் ஆசை யாரை விடும்? நேற்று விஜய் வந்தவர் முதலமைச்சர் ஆகும்போது டிடிவிக்கு துணை முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்காதா? இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணிக்கு பாடம் சொல்லி கொடுத்துரும், சுகந்திய துணை முதல்வர் ஆக்கணும். அப்போ பிரேமலதா விஜயகாந்த் அமைதியாக இருப்பாங்களா? இதெல்லாம் ஆசை அதிகமாக இருக்கிறவங்க இவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் அங்கே போறாங்க போது ஆசை அதிகமானே போகும். திரு ஷபீர், பன்னீர்செல்வம், தினகரன் போன்றவர்கள் வர்றதுனால விஜய்க்கும் பெருசா லாபம் இல்லை, விஜயோடு கூட்டணி செய்யறதுனால இவங்க தரப்புக்கும் ஒன்றும் லாபம் இல்லைன்னா அந்த கூட்டணி உருவாகிறதுல என்ன? இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு இந்த தேர்தல் களம் என்பது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இது எப்படி போவோம் அப்படின்றது யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. நாம எல்லாம் வந்து ஹேஷியமா தான் பேசுறோம், இவங்க இங்க வருவாங்க அங்க போவாங்க அப்படின்னு. நீங்களும் இந்த தலைப்பு வச்சிருக்கீங்க தாவேகாவுடைய கூட்டணி ரயில் அப்படின்னு. இப்போ இதுல இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ரயில் போட்டியில ரிசர்வேஷன் என்பது நடந்திருக்கிறது. உறுதியாக ஓபிஎஸ் அண்ட் இவங்க வருவாங்க, யார் டிடிவி வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஜெனரல் கோட்டாவில் மற்ற கட்சிகள் தேமுதிக மற்றவர்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யார் விருப்பப்படுறாங்களோ வாங்க அப்படின்னு. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாமக. ஏன்னா எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியல. பிரச்சனை வந்து உங்களுக்கு 2 தரப்பாக அது இருக்கிறது. யார்கிட்ட போய் பேசுறது, எப்படி கூட்டணி அமையும் தெரியல. எமர்ஜென்சி கோட்டாவில் காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து சரியானதான் அந்த ரயில் வந்து கிழக்கே போகின்ற ரயில் வந்து துவங்கும். ஷாம் சார் சொன்ன மாதிரி விட்டுட்டீங்களே, தட்கல்ல வேற ஏதாச்சும் நடந்தா இது போக இன்னொன்னு இருக்கு, ஆர்எஸ்சி இருக்கு, ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கான்சலேஷன். ஆர்எஸ்சி எப்படின்னா நீங்க இந்த கூட்டணியில இடம் பெறலைன்னா நாங்க இந்த கூட்டணிக்கு வந்துருவோங்கிறது. ஆமா. சோ இப்ப ஈக்யூ யாருக்குமே போட வேண்டியது இல்ல. இல்ல, அமலாக்கத்துறை ஈக்யூ வந்து யாரு வேணா வரலாம். சரி, அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த கூட்டணி உருவாகிறது அப்படின்றது வந்து தொண்டர்களுடைய விருப்பமும் அதே போல கள சூழலும் வந்து அதற்கு ஏதுவாக இருக்கணும். அப்போ அதற்கான வேலைகள் தான் வந்து தற்போது தொடங்கி இருக்கிறது. இதுல எந்த இடத்துல அதிமுக லூஸ் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க இந்த தேர்தலுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி தான் இந்த பேச்சுக்கள்லாம் துவங்கும். அதிமுக கோட்டை விட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போதே அவர் வந்து பிரம்மாண்ட கட்சி வருகிறது, ஒரு பெரிய கட்சி வந்துருச்சு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொடியை பார்த்த உடனே புள்ளியார் சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் ஒரு மொமெண்டத்தை வந்து அதிமுக தரப்புல இருந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா, அது ஒரு முழுமை பெறுகிறதா இல்லையா அப்படின்னு எல்லாம் தெரியாம அவங்க பண்ணதுனால அதிமுக இதுல பின்தங்கி போயிருச்சு. இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்பது தாவேகா வந்ததுக்கு பிறகு உருவாயிருச்சு. இப்போ நீங்க டிடிவி அண்ட் ஓபிஎஸ், தாவேகான்ற ஒரு கட்சி இல்லை அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது, தேமுதிகவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது, மற்றவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவோட வலுவா பேசுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையே. அப்போ இவ்வளவு விஷயங்களும் வந்து இன்னைக்கு தாவேகான்ற ஒரு கட்சி வந்திருக்கிறதுனால இந்த சிறிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறது. அப்ப இந்த ஆப்ஷனை வந்து தாவேகா கொடுக்குது அப்படின்னும் போது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த காங்கிரஸோ பன்னீர்செல்வமோ தினகரனோ பிரேமலதாவோ இவங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டு தாவேகான்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, உண்மையிலேயே தாவேகாவோடு கூட்டணி போவதற்காக இவங்க இதெல்லாம் பேசுறாங்களா, இல்ல இந்த கட்சிக்கு போகலான்னு திமுக அதிமுக ஒரு ஆப்ஷனை வச்சு தங்களுடைய பேர வலிமையை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குதா? ரெண்டுமே உங்களுக்கு இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க. நீங்க வந்து அரசியல்ல ஷாம் சாருக்கு நல்லா தெரியும், ஒரு கட்சியோட மட்டும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து சீட் ஷேரிங்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. சீட் ஷேரிங் ஒரு கமிட்டி போட்டதுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் போய் விஜயை சந்திக்கிறாரு, ஜோடாங்கர் ஏன் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு பேசுறாரு, எல்லா கட்சிகளும் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல. இது கூட்டணி பேசுவதற்கு முன்பே ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட வந்து விஜய் வந்ததுக்கு பிறகுதானே வருது. அது சரி, அதுல காங்கிரஸும் திமுகவும் ஒரு சமரசத்திற்கு வருது, இல்ல அதிமுகல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஒரு சமரசத்திற்கு வர்றாங்க, ராமதாஸ் வந்து 2 கட்சியில எங்கேயோ போய் அகாமடேட் ஆகிறாங்கிறதுல
தாவேக்கா என்ன அறுவடை பண்ண போகுதுன்னு கேக்குறேன். இவங்க பேர வலிமையை கூட்டி அங்க போய் சேஃபா அகாமடேட் ஆகுறதுல தாவேக்காவுக்கு என்ன லாபம்? தாவேக்காவோட அவங்க பண்றாங்க. தாவேக்கா அதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணுது அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும்ல. பண்ணிருக்கா? இது வரைக்கும் பண்ணிருக்கா? கல்டிவேட் பண்றதுக்கான முகாந்திரம் இருக்கா? இன்னைக்கு வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு லெவரேஜ் கிடைச்சிருக்குல்ல, ஒரு பலம் என்பது கிடைத்திருக்கிறது இல்லையா. இவங்க விட்டுட்டோம்னா தாவேக்கா பக்கம் போயிருவாங்க அப்படின்ற ஒரு சூழலை வந்து இது ஏற்படுத்தி இருக்கு இல்லையா. அப்படிதான் பேசுவாங்க. நீங்க கூட்டணி எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப இந்த நொடியில நாம இதை பேசிட்டு இருக்கோம், யாரும் வந்து எதுவும் செட் ஆகல. இப்போ உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏன் வலிமை பெறல? ஏப்ரல்ல கூட்டணி உருவாக்குனீங்க, ஜெல்லாவணும் அப்படின்னு இருக்கீங்க, எல்லாமே பண்ணதுக்கு பிறகு இன்னும் அந்த கூட்டணிக்கு வந்து கிருஷ்ணசாமி கூட வராரா இல்லையான்னு தெரியலையே. குறைந்தபட்சம் அதிமுக பாஜகங்கிற ஒரு தாவேக்கா வந்து இன்னும் அன்டெஸ்டட். தாவேக்காவோட அவங்க போகாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா அது கடைசி ஆப்ஷன், உங்களுக்கு அன்டெஸ்டட் தாவேக்கா. ஆனா ஒரு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதிமுக, தேசத்தை ஆளுகின்ற கட்சி பாஜக, இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த கூட்டணியில போய் சேர்றதுக்கு கூட வேற கட்சிகள் தயாராக இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து தாவேக்காவை ஒரு பாயிண்டா யூஸ் பண்றாங்க. இந்த இடத்தை உருவாக்குனதே அதிமுக தான். அதிமுக வந்து சரியா கூட்டணியை கட்டமைச்சிருந்தா தாவேக்காங்க ஒரு ஆப்ஷனே ஓபன் ஆயிருக்காது அந்த கட்சிகளுக்குன்னு சொல்றாரு. லாஜிக்கலி இது கரெக்ட் தானே ஷபீர் சொல்றது? ஷபீர் சொல்றது, நண்பர் சொல்றது கரெக்ட் தான் லாஜிக்கலா. இங்க என்ன பிரச்சனைனா அமித்ஷா வந்து கொஞ்சம் முன்கூட்டியே உஷாரா வந்துட்டு எங்க நம்ம நட்டாத்துல நின்றுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட அந்த கூட்டணியை ரொம்ப சீக்கிரமா பண்ணார். ஒருவேளை அதிமுகவோட பிஜேபி கூட்டணியை உறுதி செய்யலைன்னா மேபி விஜய் கூட இன்னும் ஒரு ப்ராஸ்பெக்டா இருக்கலாம், இல்ல மற்ற பெரிய கட்சிகள், ஏன் ஒருவேளை கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட இல்ல விசிகா திருமாவளவன் கூட மேபி எனக்கு சீட்டு அதிகமாக கிடைக்குது, இல்ல தொகுதியில செலவுகள் எல்லாம் அதிமுக பார்த்துக்குது. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களை பொறுத்தவரை எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தொடர் போராட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து செவிலியர் போராட்டம், மருத்துவர்கள் கஷ்டப்படுறாங்க, தூய்மை பணியாளர், துப்புரவு தொழிலாளர், அது மாதிரி போராட்டம் அங்கங்கே நடத்திட்டு இருக்கு, ஆசிரியர் பெருமக்கள் ரோட்டில் உட்காராங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே இன்னைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகள் வந்துட்டு நாங்கள் கூட இருந்தோம், திருப்பி வந்து 2029 வரும்போது நாங்கள் மோடி எதிர்ப்புன்னு வரும்போது அப்போ வந்து சேர்ந்துக்கிறோம் கூட போயிட்டு வரலாம். அப்போ பிஜேபி என்ன பண்ணிருச்சுன்னா அந்த உள்ள வந்து அதிமுக இருந்த மற்ற ஆப்ஷன்ஸை கெடுத்துருச்சு. அதே மாதிரி ஷபீர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விஜயை நம்பி அதிமுக அவங்களோட பஸ் பயணம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. தேவையில்லாம கொடி பறகுது விஜய் வந்துருவாருன்ட்டு. விஜய் வந்து மக்கள் களத்துக்கோ மக்கள் அரசியலுக்கோ வரமாட்டார். இன்னொன்று, விஜயால இன்னைக்கு பேசக்கூடிய இவர்கள் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள்லாம் அரவணைச்சு போகக்கூடிய அந்த இடம் அது வந்து விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்றதை நான் பகிரங்கமா சொல்றேன். என்ன காரணம்னா விஜய் அவர்களால ஒரு அந்த செல்வாக்க ஒண்டி தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து பூத் லெவல்ல உட்காந்து வேட்பாளரை போட்டு செலவு வரவு கணக்கெல்லாம் பார்த்து அந்த கடைசி ஓட்டு எண்ணி முடிக்கிற வரலாம் அந்த நிக்கிறது அப்படின்றது கிடையாது. இவங்க வைப்பு போட்டு சாங் பண்ணிட்டு போறவங்க. ஓட்டு கவுண்டிங்னு வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கேவோட அந்த மெஷினரி ஸ்பீடு இருக்கு பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தாவேக்காவால மேட்ச் பண்ண முடியும். ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவுடைய ஆப்ஷன்ஸ், ஏடிஎம்கே தான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஆப்ஷனா இருந்திருக்கணும், பிரதானமான ஆப்ஷனா இருந்திருக்கணும். திமுக வேண்டாம்னா அதிமுக தான் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான ஒரு இயக்கம். இப்ப அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆனதுனால அந்த இடத்த தான் விஜய் வந்து பூர்த்தி செய்யறாரு. அந்த இடத்துல தான் விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவா வராரு, விஜய் ஒரு ஆப்ஷனா வராரு. இப்ப நீங்க விஜய் வந்து எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குவாரு, எவ்வளவு வாங்க மாட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டில் டிஸ்பியூட்டட், நமக்கு கிளியரா தெரியல. உண்மையிலேயே தாவேக்காங்கிற கட்சிக்கு கூட்டணி வடிவம் கொடுப்பதற்காக இந்த கட்சிகள் பேசுறாங்க, விருப்பத்தோட பேசுறாங்களா, இல்ல மனசுக்குள்ள திமுக அதிமுகன்னு வச்சு அங்க வேற வலிமையை உயர்த்தி கடைசியில அங்க போய் அகாமடேட் ஆகிறதுக்காக இவங்க பேசுறாங்க? கூட்டணி ஒரு கட்சியோட சேர்றதுக்கு, ஒரு கட்சியோட கூட்டணி சேருவதற்கும் விலகுவதற்கும் வந்து 150 காரணங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவான காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கு. இபிஎஸ் மீண்டும் வந்து வலிமை பெற்று விடக்கூடாது, அந்த மோட்டிவேஷன் வந்து அவங்கள தாவேக்கா பக்கம் தள்ளுகிறது. ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாமக தரப்புல இன்னைக்கு நேத்து நடந்த செயற்குழு கூட்டத்துல ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுல வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னும் போது, ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, நீங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது அது தாவேக்கா பக்கம் தான் போய் நிக்க முடியும், இல்ல. ஓகே திரு ஷாம், தாவேக்கா கூட்டணி உருவாகிறதுல
திரு விஜயுடைய முடிவு குறித்ததாக அது இருக்க போதா, இல்ல திரு ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவுகள் தொடர்பானதாக அது இருக்க போதா? திரு ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்பான முடிவுகள் தான் இதுல பெருமளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஜனவரி மாதம் பலவிதமான சம்பவங்கள் காத்திருக்குங்க. ஒன்று, சிபிஐயோட சார்ஜ் ஷீட் கண்டிப்பாக ஜனவரிக்குள்ள போடணும். நியாயமா பார்த்தா 60 நாள் 90 நாள் தான் டைம் ஃப்ரேம். செப்டம்பர் 27 நடந்த சம்பவம் 90 நாள்னா டிசம்பர் 27 முடிஞ்சிருச்சு. இன்னொரு 30 நாள் கூட வைக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஜனவரி சார்ஜ் ஷீட்டை பார்க்கலாம். இப்போ சார்ஜ் ஷீட்ல அக்யூஸ் லிஸ்ட்ல விஜயை சேர்த்தாங்க அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவாரு? ஒரு 10 பேர் A1 A2 A3 இதுல A7ஆவோ A8ஆவோ ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சிபிஐ முடிவுக்கு வந்தால், ஈவன் திமுக தரப்புல இருந்து யாரையாவது சேர்த்தா கூட விஜயை சேர்த்தால் அது பெரிய நஷ்டமா முடியும். விஜய்க்கான விசாரணை பாக்கி இருக்கு. ஜனவரி சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடி அந்த விசாரணை கண்டிப்பாக நடக்கும். நடக்காம அவர் சேர்க்க முடியாது. அப்போ அதற்கு அடுத்தாப்புல ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி பெரிய விஷயம் தான். ஏன்னா பராசக்தி பொங்கல் ரிலீஸுக்கு பிளான் பண்ணதை அவங்க காம்படிஷனுக்காகவே கொண்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது எல்லாமே ஈரோடு கூட்டத்தோட எதிர்விளைவு. திமுக தீய சக்தின்னு சொன்னதோட எதிர்விளைவு. ஸோ அரசியல் இருக்கு, அதுலயே அரசியல் இருக்கு. எல்லாம் போக ஆட்சியில பங்கு யார் தர தயாராக இருக்கிறார்கள்னா, இதுவரைக்கும் ஆட்சியில பங்கு வைக்காதவர்கள், ஆட்சிக்கு வருவது சந்தேகம் நினைக்கிறவங்க தான் ஆட்சியில பங்கு தருவாங்க. ஏற்கனவே ஆட்சியில இருந்த அதிமுக தராது, ஆட்சியில இருந்த திமுக தராது. அப்ப தாவேகா தர்றதுல பெரிய வியப்பெல்லாம் இல்லை. ஆனால் அதை நம்பி கரை சேருவதற்கு கண்டிப்பாக ஓபிஎஸும் டிடிவி யோசிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் தரப்புல சீனியர் லீடர்ஸ்ட நான் பேசும்போது விஜயோட எல்லாம் போகவே முடியாதுங்க, ஏன்னா உள்ளூர் அரசியல்ல அதுல பெரிய குழப்பங்கள் இருக்கு. மாறாக திமுகவோடு போகலாம், குறைந்த சீட் இருந்தாலும் அதுல வெற்றி நிச்சயம். நமக்கு அதுல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு, அரசியல் அங்கீகார வாய்ப்பு இருக்கு. அதிமுக தோற்கடிக்கப்படுவதே, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோற்கடிக்கப்படுவது நமக்கான வாய்ப்பு. இப்படி ஓபிஎஸ் தரப்பு ஃபீல் பண்ணுது. ஆனா தாவேகாவுக்கு போனா மீண்டும் அதிமுகவுக்கு வருவது சுலபம், திமுகவுக்கு போனா மீண்டும் அதிமுகவுக்கான உரிமை கோருவதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்காதா? கூட்டணி தானே, திமுகவுக்கு யாரும் போக போறது இல்லையே. கூட்டணி டிடிவி தனியா கட்சி வச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவரு கழகம்னு சொல்லிட்டே அதை கட்சியாவே ட்ரீட் பண்ணுவாரு. எம்ஜிஆர் கழகம் இருக்கலையா? ஓகே. திமுக தயாரா இருக்கா? அதுதான் நமக்கு தெரியாது. சரி, அதாவது ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே. ஆக ஒட்டுமொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் பொறுத்துதான். ஓகே. திரு அரவிந்த், இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காமிச்சு ஒரு கூட்டணியை உருவாக்குறதுங்கிறது திரு விஜய்க்கு அவ்வளவு சுலபமானதாக இருக்க போறதில்லை. ஏன்னா அவருக்கு அது இயல்பானதாக இலகுவானதாக இருக்கும் அந்த வாக்குறுதியை கொடுக்கறதுல. ஆனா அந்த வாக்குறுதியை நம்புறதுல கூட்டணிக்கு போகிறவர்களுக்கு சிக்கல் இருக்கும்ன்றாங்க. இப்போ நீங்க வாக்குறுதியை நம்பிதானே எல்லாமே நடக்குது. நான் கூட்டணியில பங்கு தரேன், ஆட்சியில பங்கு தரேன்னு சொன்னது நடக்குது. அதுதானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒருத்தர் பக்கத்துல போறதுக்கு. நீங்க போகும்போது நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், நீங்க ஒரு கண்டிஷன் போடுறீங்க, 2 பேரும் ஏதோ ஒரு இதுல ஒரு மீட்டிங் பாயிண்ட் வரும்போது தான் இன்னும் நெருங்கி வரப்போறோம். அப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது விஜய் ஒத்துக்கிறாரு, அதை இப்ப ராமதாஸோ ஓபிஎஸ் டிவி எடுத்துக்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனுடைய விளைவு என்னவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறவங்க நம்புறவங்க ஆட்சியில் பங்குன்னு பேச மாட்டாங்கன்னு சொல்றாருல ஷியாம் சார். அவரு ஷியாம் சொன்னாரு. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நாம் தமிழர் கட்சியில பெண்களை நிறுத்துவாங்க அப்படிலாம்னா அவங்க சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை, யாரும் நிறுத்துறது யாரும் நிறுத்துறேன், ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சவங்க என்ன வேணா புரட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஜிக் அவர் சொல்ற லாஜிக்கலி அது கரெக்ட். ஆனா இப்ப விஜய் கட்சியை தொடங்கி பல கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய சினிமா தொழிலை விட்டுட்டு நான் அரசியல் இருப்பேன், நான் முதலமைச்சராக நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லும் போது அவர் இதை அவ்வளோ விளையாட்டுத்தனமா ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட முடியாது. அவர் அதை சீரியஸா எடுத்துருந்தா பேசுறாருன்னா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவ்வளவு சீரியஸான ஒரு இடத்துக்கு நிக்கிறாரு அவர். இப்போ ஏன்னா அவர் விட்டு வர இடம் பெரிய இடம், நம்பர் 1ல இருந்து நிக்கிறாரு. அதனால அவர் கூட்டணியில அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லும் போது எப்படியாவது நாங்க போகணும்னு நினைச்சுதான் அவர் சொல்றதான் எடுத்துக்கிறேன் நான். அதை அவர் விளையாட்டா சொல்ல முடியாது. இது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். கபீர் ஒரு விஷயத்தை அழகா சொன்னார், ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்குன்னு. இந்த ஆப்ஷன் ஓபன் ஆனதுதான் அதிமுகவுக்கு மற்றவங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. இது அப்புறம் கோடீஸ்வரன் இந்த இது சொன்னார் இல்லையா, களப்பணி அரசியல் சொன்னாரு. ஆக்சுவலா நம்ம இப்ப கூட்டணி சாத்தியங்களை பத்தி அதனுடைய விளைவுகளை பத்தி நம்ம பேசுறோம். யார் எப்படிப்பட்ட அரசியல் பண்றாங்க, எந்த அரசியல் நல்ல அரசியல் நம்ம பேச ஆரம்பிக்கல, நம்ம அதை பேசல. அப்படி பாத்தீங்கன்னா களப்பணின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான் உலகத்திலேயே சிறந்தவங்க.
ஆனா அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க. ஓகே. தினசரி அவங்க 365 நாள் களத்துல இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப வந்து பேச்சு இல்ல. கூட்டணி அமையுமா அமையாதா, யாருக்கு யாருக்கு என்ன ஸ்டேக் இருக்கு, என்ன கணக்கு இருக்கு, அந்த கணக்கு எங்க கொண்டு போகணும்னு பார்க்கும்போது ஓபிஎஸ், டிடிவி, அன்பு, கோட்டி சொன்னது நாம கூட்டணி வச்சுக்கிட்டா தேர்தல் வெற்றியை அந்த கட்சி சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான கட்டமைப்பு இருக்கக்கூடிய பலத்தோடு இருக்கக்கூடிய சூழல்ல போய் கூட்டணி செய்யறணும்னு விரும்புவாங்கன்னு சொன்னார். அவரே அதை டீகோட் பண்ணட்டும். கண்டிப்பா அந்த கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியம் தான். அந்த கட்டமைப்புக்கு தானே அவங்க வந்து செங்கோட்டையில இருந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாமே வந்து அவரே பதில் சொல்லட்டும். எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது எல்லாமே. சார், அதாவது கூட்டணி யாரோட வேணா போட்டோம். இன்னைக்கு தேதியில தாவேக்கா வந்து ஒரு 3வது அணியா நிக்க போகுதுன்றது நான் பார்க்கிறேன். அப்போ 3வது அணியா நிற்கும் போது ஒரு தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் 280லேருந்து 300 பூத் வரும். அப்போ 300 பூத்துனா பூத்துக்கு ஒரு ஆள், சீஃப் போலிங் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறமா வந்து டம்மி வேட்பாளர், கேண்டிடேட் செலவு, தொகுதி பிரச்சாரம்னு இருக்குது. இந்த களத்தில் செய்யக்கூடிய வேலையை தவிர்த்துட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. இது எப்போ தெரியும்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வெறும்னே வந்து உங்கள் விஜய் 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 நீங்க பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டு டிக்டாக் போட்டுருந்தீங்கன்னா அது அங்கதான் நிற்கும். இல்ல, வெளிப்படையான கேள்விதான். வெளிப்படையான கேள்வி. நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு பலமே இல்ல தாவேக்காவுக்கு, இந்த மாதிரி தேர்தல் வேலைகளை அவங்க செய்யவே முடியாதுன்னு ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்? அவங்க புதிய கட்சி தான், ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்? கரெக்ட். நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவர் பதில் சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன்னா அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. தெரியாதா அப்படின்னு நான் கேக்குறேன். புரியல. இந்த லாஜிக் விஜய்க்கு தெரியாதா? அவர் யோசிக்க மாட்டாரான்னு நான் கேக்குறேன். ரொம்ப அருமையான கேள்வி. அவருக்கு தெரியும். இல்ல அதாவது விஜய் அவருக்கு தெரியுங்க. அவர் ஒன்றும் சினிமா விட்டு எல்லாம் போகல. அவங்க ஃபீமேல் கோஸ்டார் என்ன சொல்றாங்க, நவம்பர் மாசம் திருப்பி நடிக்க வந்துருவாருன்னு சொல்றாங்க. அதான் நடக்கும். அதனாலதான் அவர் கவலையா இருக்காரு. தேர்தல் நேரத்துல நிக்கும் போது ஸ்பெஷல் பிளைட்ல போறாரு சார். ஏர்போர்ட்ல போனாலும் போற இடத்துல எல்லாம் ஒரு 500 தமிழரை பார்த்து டாடா காட்டலாம், அவ்வளவும் ஓட் ஆகும். மக்களையே சந்திக்க மாட்டேன்றாரு அவரு. மக்கள் பிரச்சனையை இப்ப என்ன பேசினாரு? 5 தொழில் டிபார்ட்மெண்ட் பிரச்சாரம் பண்ணிட்டு ரோட்ல வந்துட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இந்நேரத்துக்கு முதலமைச்சர் கனவுல இருக்கிற ரோட்ல போய் உட்காந்து போராட்டம் பண்ண வேணாம்? உண்மையிலே திமுகக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அங்கங்க போய் நிக்க வேணாம்? கத்தி இப்போ பிரேக்கிங் நியூஸ்ல கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் போலீஸ்காரர் குத்த போயிருக்காரு. நேத்து ஒரு 4 சிறுவர்கள் வந்துட்டு போதையில வந்துட்டு ஒருத்தர் பண்ணிக்காங்க. எதிர்கட்சி அவர் செயல்படுறாரா? ஃபர்ஸ்ட் நம்ம ஊடகத்துல நல்லா பேசுறோம், விஜய் அவர்களை பேசினா இளைஞர்கள் பாக்குறாங்க, அது ஒரு சைடு. அதை தாண்டி விஜய் அவர்கள் களத்துல என்ன அரசியல் பண்றாரு? அந்த படம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் 2 நாள் ஆச்சு. 48 மணி நேரத்துல என்ன அரசியல் பண்ணாரு அவர்? எதுவுமே நடக்கலையா தமிழகத்துல? அப்போ வேலை இல்லாமலாம் வந்து முதலமைச்சர் போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றாரு, வேலை இல்லாமலாம் எதிர்கட்சி தலைவர் போய் பிரச்சாரம் பண்றாரு. 180 தொகுதி எடப்பாடி பழனிசாமி சுத்தி வந்திருக்காரு. இவரும் 180 தொகுதி இந்த மாதிரி போயிருக்கணும்ல இந்த நேரத்துல. இன்னொன்னு சார், இந்த 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இந்த பூத் லெவல் ஃபங்க்ஷனிங், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்தினால தான் ஆட்சியில் அதிகாரம் சொல்லியும் நிறைய பேர் வந்து சேரல. இந்த நேரம் போய் சேர்ந்து ஃபர்ஸ்டே போய் சேர்ந்து ஒரு 30 சீட் எங்களுக்கு 40 சீட் எங்களுக்கு டிஎம்டிகே கேட்டு வாங்கி இருக்கலாம். வராததற்கு இதுவும் ஒரு காரணம். திரு ஷபீர், திமுக அதிமுகவோடு கூட்டணி வச்சா தேர்தல் வேலையை அந்த கட்சிகள் பார்த்துக் கொள்வார்கள், வெற்றி எளிதுன்னு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் நம்புவார்கள்னா அந்த நம்பிக்கை தாவேக்காவோடு கூட்டணி வைக்கும் போது வருமா அப்படிங்கறதான் விவாதிக்கப்பட்டது. உங்களுக்கு அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கும் வந்து அந்த கட்டமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பலம். அவங்களுக்கு தெரியும். நீங்க அதிமுக விட இப்ப திமுக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படின்றது இன்னும் வலுப்படுத்தி இருக்காங்க. அதனால கட்டமைப்பு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் தான். ஆனா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு பர்செப்ஷன் ஒன்று இருக்கு. மக்களுடைய மனநிலை என்ன, மக்கள் எதை விரும்புறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டணிக்கான மொமெண்டம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நீங்க அதிமுக கூட்டணி உதாரணம், நல்ல உதாரணம். கூட்டணி உருவாகி கிட்டத்தட்ட 8 மாசம் 9 மாசம் ஆகுது, ஒரு மொமெண்டம் வரலையே அந்த கூட்டணிக்கு. இப்போ விஜய் வந்தாதான் ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க டிஎம்கே டிஎம்சி அலையன்ஸ் 1996ல அந்த அலையன்ஸுக்கு வந்து டிஎம்சி பிரிச்சுட்டு வந்த உடனே ஒரு பெரிய மொமெண்டம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது கிடைக்கலையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது உருவாகணும், அந்த மொமெண்டம் உருவாகணும். அந்த மொமெண்டம் வந்து 1 மாசம் முன்னாடியோ அல்லது 2 மாசம் முன்னாடியோ 9 மாசம் முன்னாடியோ உருவானா அந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆகாது. தேர்தல் நெருங்கும் போது அந்த மொமெண்டம் உருவாகணும். இப்ப அதுதான் வந்து விஜய் பண்ண வேண்டிய வேலை. விஜய்க்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த மொமெண்டம் அவர் கிரியேட் பண்ணார்னா அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கும். அது கட்டமைப்பா கன்வெர்ட் ஆகுமா?
கண்டிப்பா அது மொமெண்டம் கிரியேட் ஆனா உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில பெர்செப்ஷன் மாறும்ல. சரி. நீங்க கட்டமைப்பு இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து வாக்களிக்கணும். இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும். மக்கள் வந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் காத்திருக்கணும். நீங்க பண்ணதான் செய்வாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அப்பேற்பட்ட பாஜக இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல போய் கூட்டணியை உருவாக்குறாங்க. ஆனா இங்க வந்து அவங்களால கூட்டணியில மத்தவங்களை கொண்டு வர முடியலையே. நீங்க ஓபிஎஸ் உடைய பிரச்சனையை ஏன் சால்வ் பண்ண முடியல? கடந்த முறை சால்வ் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப ஆட்சி இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல. ஓகே, தை பிறந்தால் வழி பிறக்கும். வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேசுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.